வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பசுமை கலாட்டா வலையொலி. நான் உங்கள் காளிதாஸ். என்னடா ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள். இலை சாப்பாடு பார்த்தீங்களா? வீட்லேயே நான் இலை சாப்பாடு சாப்பிட்றேன். ஆனால் இந்த ஹோட்டல் கடைக்காரங்க நிறைய பேர் பார்சல் கட்டினா இலையில கட்டி கொடுக்குறது இல்லை. அதுமாதிரி சாப்பிட்றது நிறைய இடத்துல இலையில இல்லை, சும்மா தட்டில் பேப்பர் வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் கேளுங்க, ஏன்னா இலையில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இருக்குது. கேன்சர் குணமாகும், வயிற்று புண்ணாற்றும். இந்த மாதிரி காலையில் நல்லா சூடான சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி குறைச்சி அடிச்சு முடிச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். பாருங்கள், கோழி கூவுது. அந்த சமைச்ச கோழி வச்சு சாப்பிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால் தயவுசெய்து எல்லோரும் ஹோட்டல் கடையில் போனால் பார்சல் கட்ட சொல்லி இலையை கேளுங்க. திருப்பூரில் நான் திருப்பூர் கிட்டத்தட்ட 15 வருஷம் இருந்தேன். உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பார்சல்லாம் இல்லை தான், சாப்பிட்றதுக்கு இல்லை தான். ஆனால் இங்கே நம்ம தென்காசி மாவட்டத்தில் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே தயவுசெய்து சாப்பிடும்போது இலையில் சாப்பிடுங்க, பார்சல் கடையில் இலையை கட்ட சொல்லுங்கள். இலை இல்லாத கடையை தவிர்த்துருங்க. புரிஞ்சா உங்களுக்கு? நன்றி. அதே மாதிரி இலை கட்டுற காசு எடுத்து கொடுத்துருங்க, தப்பு இல்லை. ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழில் சம்மந்தம் இல்லாமல் பேப்பரில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா குடல் பாதிக்கப்படும், வயிற்றில் புண்ணு வரும், ஏகப்பட்ட வியாதிகள் வரும். சரியா? அதனால் இலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் இலையில சாப்பிட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதை அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன். நன்றியா? நன்றி.